எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜெல்லி செய்ய போறோம். அதுவும் என்ன ஜெல்லி தெரியுமா? இளநீ ஜெல்லி தான். எப்பவும் எங்க பாட்டி செஞ்சு தானே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு யார் செய்ய போறா தெரியுமா? எங்க அம்மா தான். இப்ப செய்ய ஆரம்பிக்கலாமா? ஹாய், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இளநீர் புட்டிங். அதுக்கு நான் ஒரு 550 ml இளநீரை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு நல்ல வழுக்க தேங்காயாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயை நம்ம நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்ததாக நம்ம முக்கியமாக சேர்க்க போகிற பொருள் இந்த ஆகர் ஆகர். இந்த ஆகர் ஆகருங்கிறது சைனா கிரேஸ்னு சொல்லுவாங்க, கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இந்த புட்டிங்க்கு முக்கியமாக இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 200 ml தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த 200 ml தண்ணி இந்த ஆகர் ஆகரை ஊற வைக்கிறதுக்காக. ஊற்றுமா? இப்போ நான் ஒரு 8 கிராம் ஆகர் ஆகரை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்க போகிறேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதை ஏன் நம்ம ஊற வைக்கிறோம்னா அப்போ தான் நம்ம சூடு பண்ணுறப்போ சீக்கிரம் கரையும். அதனால் இப்போ நம்ம இந்த ஆகர் ஆகரை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இந்த சைனா கிரேஸ் நல்லா ரொம்ப சாஃப்டாக ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம சூடு பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வரப்போ இந்த சைனா கிரேஸ் மொத்தமும் நல்லா கரைஞ்சிரும். இந்த சேமியா மாதிரி தெரிகிற சைனா கிரேஸ் மொத்தமும் நல்லா கரைஞ்சிரும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சைனா கிரேஸும் கரைய ஆரம்பிச்சிருக்கு. இந்த புட்டிங் குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காகவே நான் அவளுக்கு ஸ்பெஷலாக செஞ்சு தருவேன். இதை நிறைய ஃப்ளேவர்ஸில் செய்யலாம். ஸோ நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மெத்தட் டெண்டர் கோகோனட், அதாவது இளநீ தண்ணியை வச்சு நம்ம பண்ண போகிறோம். கடையில் நிறைய ஃப்ளேவர்ஸில் நிறைய வகையான ஜெல்லிஸ்லாம் விற்குது. ஆனால் அதை நம்ம வாங்கி கொடுக்கறதுக்கு நமக்கும் கஷ்டமாக இருக்கும். அது ஹெல்த்தியானதாங்கிறதும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன் இருக்கும். இதில் 200 ml தண்ணியை சேர்த்துருந்தோம். ஸோ 200 ml தண்ணியை ஆகர் ஆகர், அதாவது சைனா கிரேஸில் கலந்து இப்படி கொதி வரப்போ சைனா கிரேஸ் மொத்தமும் கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இதில் 3/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சுகர் பிடிக்கலைன்னா நீங்கள் கரும்பு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு கிளாஸி லுக் கிடைக்கிறதுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சர்க்கரையும் இதில் நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சிருச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, நல்லா சுகரும் சைனா கிரேஸும் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சிருக்கிற இளநீ தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில பேர் இளநீ தண்ணியும் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க விடுவாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இளநீ தண்ணியை கொதிக்க விடுறதுனால அதில் இருக்கிற அதோட சத்துக்களும் சுவையும் மாறுபடும். ஸோ அந்த டேஸ்ட்டில் நம்மளுக்கு எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்கக்கூடாது. அதோட சத்து முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கணும்னா நாம் சூடு பண்ணாமல் வெளியே எடுத்ததுக்கப்புறம் தான் இளநீ தண்ணியை இதில் சேர்க்கணும். இந்த இளநீ தண்ணியை இதில் நல்லா கலந்து விடுவோம். இப்போது நம்ம கிட்ட இருக்கிற பிளேட்லேயோ இல்லை பவுல்லையோ நாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்ச தேங்காயை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த இளநீ ஆகர் ஆகர் தண்ணியை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ செட் பண்ணி வச்சிருக்கிற இந்த இளநீர் ஆகர் ஆகர் தண்ணியை நாம் கொஞ்சம் கூல் பண்ணுவோம்.
இப்படியே நீங்கள் வெளியே வச்சுருந்தீங்கன்னா கூட ஒரு 2 to 3 ஹவர்ஸில் உங்களுக்கு புட்டிங் ரெடி ஆகிடும், நல்லா கெட்டி ஆகிடும். ஆனால் புட்டிங்னாலே, அதுவும் இளநீர் புட்டிங்னாலே நம்ம கொஞ்சம் கூல் பண்ணி சாப்பிட்டா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதை நான் 1 hour ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். 1 hour கழித்து உங்களுக்கு இந்த புட்டிங் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ 1 hour ஆயிடுச்சு. இது சூப்பராக செட் ஆகிருக்கு. உங்களுக்கு நான் தொட்டு காமிக்கிறேன். நல்லா கெட்டியாக இருக்கு. இப்போ இதை நம்ம இந்த கப்பிலேருந்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த கத்தியால் இந்த கார்னர் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுக்கோங்க. எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். சூப்பராக அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். வாவ், சூப்பரான ஜெல்லி அழகாக ரெடி ஆயிடுச்சு. இதை பாருங்கள், உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா தலை ஆடுது. இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த தேங்காயெல்லாம் கண்ணாடி மாதிரி இதில் தெரியுது. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு கரெக்டான பதம் கிடச்சிடுச்சு. இந்த ஜெல்லியை என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம். பார்க்க செம்ம டெம்ட் ஆகுது. சூப்பரா இருக்குமா, செம்ம டேஸ்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த சூப்பரான ஜெல்லி ரெசிபி டெண்டர் கோகனட் புட்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.